ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ராஜஸ்தான் மேட்ச்சுக்கு வந்துட்டோம். அல்வாவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். பாருங்கள், கோட்டு தான் டார்கெட் பால் கோட்டு. மொத்தம் 3 கோட்டு போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல 2 கோட்டு, அங்கே ஒரு கோட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் கேண்டீனுக்கு சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது, காலிலேருந்து யாரும் சாப்பிடல நம்ம பசங்களாம். அதனால் இப்போ நாங்கள் எல்லாம் கேண்டீன் போய் நிற்கிறோம். கேண்டீன் போய்ட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். காய்ஸ், இந்த ஊரில் இதுக்கு பேர் தான் கேண்டீன்னு பேர் வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் எவனா கேண்டீன்னு சொல்லுவானா? எந்த பரதேசினா கேண்டீன்னு வானா? இதெல்லாம் சமோசாவான் பாருங்க. வேஸ்ட் இங்கே கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து சாப்பாடு ரைஸ், தால், பாயாசம், அப்புறம் அந்த பூசணிக்காய் தொக்கு, சப்பாத்தி, ஆனியன், டொமேட்டோ இதான் கொடுத்துக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாம் என்ன சாப்பிட்டுக்கிறோம். இப்படி ஆய் தாங்க ப்ளீஸ். நம்ம இப்போ ராஜஸ்தான் வந்துட்டோம். இப்போ 3ஆம் நாளில் ராஜஸ்தானில் இருக்கோம். இப்போ தான் காலையில் ஏஞ்சோம். மேட்ச் வந்து எங்களுக்கு போடல. எங்களோட பி டீமுக்கு தான் மேட்ச் போட்டு விட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் ஆடி ஒரு விலங்கு வின் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து ஒரு 2 நேற்று ஃபுல்லாக வீடியோவே போட முடியல எங்களால். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு தண்ணி ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. இன்னும் எல்லாேருக்கும் தொண்டை கட்டிக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்து பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்டோட வாய்ஸ்லாம் அஸ்கி வாய்ஸ் மாரி ஆகிடுச்சு. ஹாய் காய்ஸ், தொண்டை சுத்தமாக போயிடுச்சு காய்ஸ். தண்ணியும் சரியில்லை, சாப்பாடும் சரியில்லை, எல்லாருக்கும் வயிற்றால போகுது. சார்ஜ் போட ஃபோன் இல்லைங்க, கரண்ட்டும் இல்லை காய்ஸ். அதே மாதிரி அதே போல் நம்ம ஊர்லலாம் 1 மணிக்கு அடிக்க வேண்டிய வெயில்லாம் இங்கே 7 மணிக்கே அடிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் மதியம் 1 மணி ஆகிற போல் இருக்குது. நைட்டு தூங்க கூட முடியல. அனல் காற்றா அடிக்குது. மேலே போய் படுத்தாலும் அனல் காற்றா அடிக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. துண்டை நினச்சி போத்தின்னு பத்துட்டோம் நேற்று. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சாப்பாடு அதே மாதிரி ரொட்டி மட்டும்தான் கொடுக்குறானுங்க. கூட தொட்டுக்க வெங்காயம், ரவுண்ட் தால் பச்சடி தரானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வெளியே போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு பாருங்கள். எல்லாம் போடுற சோறு நல்லா இல்லை. அதுக்காக அடிக்கிற வெயிலில் தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றின்னு துண்டெல்லாம் போட்டு எல்லாரும் மண்டியும் பாருங்கள் எவ்வளோ ஈரமாகுதுன்னு. ரொம்ப கஷ்டம் இந்த டைம். அங்கே பாருங்கள், மண்டையில் தண்ணி ஊற்றின்னு நடக்கிறானுங்க. அந்தளவுக்கு வெயில். அங்கே பாருங்கள் காய்ஸ், அங்கே பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு நடு ரோட்லேயே நிற்கிறானுங்க. சரி, எப்படி பார்த்துருக்கிறாரு எங்கள் அஃபீஷியல் ஒருத்தர் பார்க்குறாரு, ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. சரி காய்ஸ், நான் அது இப்போ கடைக்கு போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு பையா கடைக்கு வந்துருக்கோம். பையா கடையில் பாதாம் ஜூஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பையா கடைக்கு வந்து எங்கள் ஜீவா அண்ணன் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவார். ஜீவா அண்ணன் எப்படி இருக்குது? ஆமாம், சூப்பராக இருக்குது. இது வந்து நாங்கள் நேற்றும் வந்து சாப்பிட்டோம் நைட்டு. அதனால தான் இப்போயும் திருப்பி ஒரு தேடி வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நாங்கள் 500 மீட்டர் தள்ளி வந்திருக்கோம் எங்கள் இடத்துலேருந்து. அடிக்கிற வெயிலுக்கு இல்லை, இந்த பாதாம் ஜூஸ் குடிக்கிறது இன்னும் நல்லா இருக்குது, வாய்க்கு எதமாக இருக்குது. இருங்க, குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஜார் வந்திருக்கோம். நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிறோம். வாழைப்பழம், அதுக்கப்புறம் தர்பூசணி. இது அங்கே சாப்பாடு சரியில்லை, எதுவுமே இல்லை. தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், பேக்கரிலாம் இருக்குது. இவங்க எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம போகிறோம். பாய். ஹாய் கைஸ், இப்போ அந்த அண்ணனை நம்ம அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதுக்கு வர சொல்லிடுறோம். நைட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அந்த அண்ணன். அந்த भैया नाइट आजा कॉलेज। अच्छा ठीक है, बाय से बाय टू फैंस யூடியூப் சேனல். அவர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நம்ம சொன்ன உடனே ஃபேன் ஆகிட்டார் நம்மளுக்கு. ரொம்ப நல்ல மாதிரி சொன்னேன். பாருங்க, வானெல்லாம் பாருங்க, இருட்டிக்கு மழை வர மாரி இருக்கு. கோடி பண்ணியும் சாமி மழை வந்து இப்போ வரப்பிரசாதம் மாரி மழை வந்தால் நனையெல்லாம் இருக்கிறோம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்க, நம்ம பசங்களாம் போகிறானுங்க. வந்தோம், தர்பூசணி கடையில் தர்பூசணி எவ்வளோன்னு கேட்டோம். தர்பூசணி காமிடா. இந்த தர்பூசணி வந்து 100 ரூபா. எங்கள் ஊர்லாம் இருக்கிறப்ப இதோட பெரிய சைஸ் தர்பூசணினா நாங்கள் போய் திருடுவோம் நைட்டில். எங்கள் நிலமை காசு குத்து வாங்குற நிலைமை ஆகிப்போச்சு. எல்லாம் கால கொடுமை காய்ஸ். லடிக்கி சார் கம்மிங் சரி காய்ஸ்,
இருங்க நாங்கள் இன்னும் இந்த வண்டி வரும் லிஃப்ட் கேட்டு நாங்கள் காலேஜுக்கு போயிட்டு செகண்ட் காப்பி காலேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கடைங்க பேருக்கு தான் இருக்குது, எல்லாம் திருட்டு பசங்க செகண்ட் குவாலிட்டி வச்சுக்கிறானுங்க. சரி காய்ஸ், நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் நாங்கள் மாறுறடி. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ரூமர் பரப்புறானுங்க, பேய்க்குதுன்ட்டு பசங்கெல்லாம் பயந்து நிற்கிறானுங்க. எங்க சொல்லு சொல்லு பேயோட ஆர்ஜன் சொல்லு. அது என்னன்னா இதுல இருந்து 2 நாளாக தான் நடந்தேன். இப்போ இந்த காலேஜில் கேர்ள்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் டாய்லெட்டாக ஏதோ ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தாங்கன்னா அது வெறும் மூஞ்சி இல்லாமல் வெறும் வாயை மட்டும் பார்த்து வாயில் ரத்தத்தை பார்த்துட்டு சொன்னோன்னே எனக்கு மாதிரி ஆயிடுச்சு. இதில் வேறு நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தா வந்து ஃபேனு லைட் எல்லாம் வாய் விட்டு தான் இல்லையா? ஆமாண்டா, அது கீழே இருக்கு காயில் தான் ரத்தம் அதிகமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் பால் எடுக்க போனது இப்போது சாயந்தரமாக பால் அந்த பால் மேட்ச் ஆகிட்டு பால் எடுக்க போகும்போது ஒரு பொண்ணு திடீர்னு அந்த பிளேயர் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பயந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் கெஸ்ட் ஏதோ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க போல. கீழே வந்து பார்த்தா ஏதோ ஃபோட்டோ காமிச்சாங்க, பார்த்தா ஒரு 10 சைஸ் 10 இருக்கும் போல அந்த கால். என் காலே 11 இருக்கும். செப்பு சைஸ் 10 கால் வந்து 4 விரல் தான் இருக்குது அந்த காலில். 2 கால் விரல் ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டுருக்கோம். சத்தியமா போய் கேட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆப்போசிட்டா இருக்குது. தெரிஞ்சு இப்போ 2 மணி டைம் ஆகுது. நாங்கள் விடிய 5 மணிக்கு எங்களுக்கு மேட்ச் இருக்குது. அங்கே பாருங்க டோர் தருகுது. அவரு ஆம்பளை சிங்கம், தன்மானத்தின் சிகரம். இங்க பாருங்க எல்லாம் தெரிகிறானுங்க. தன்னைத்தானே புலித்து என்று நினைத்து கொண்டார். கம்னு இருங்கடா, எங்கேருந்து எந்த சைடு இருந்து வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பேயோட அழகை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பேய் எப்போ வருதுன்னு தெரியாது. காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து சீனியர் நேஷனல்ஸ் மிக்சடு ஃபெடரேஷன் செகண்ட் ப்ரைஸ் எடுத்துட்டோம். அதுக்காக வந்து நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணினுக்கிறோம். மொத்த பேர் அடியில் ஓடி போட்டானுங்க ரூமுக்கு. நாங்கள் மட்டும்தாங்க எல்லாருக்கும் அடித்து ஓட விட்டுட்டு இங்கே நின்று டான்ஸ் ஆடுறோம். இங்கே பாருங்க, ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. நாங்கள் அடி வாங்கல, அடித்தோம் ஓட விட்டோமே. எல்லாத்துலேயும் ஃபைனல் போனோம். எவனா போனானுங்களா? எல்லாத்துலேயும் ஒரு டீம் ஃபைனலு. இங்கே பாருங்க, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. இவர் தான் குரங்காசான். இவர் தான் அம்மாவில் சரணை தான் கூப்பிடுறாங்க. ஓடுறான். பாட்டு
ஸ்பீக்கர் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராஜஸ்தான்லேருந்து நம்ம ஊர் சென்னை, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். வெறும் நாலு நாளாக ரொட்டி தான் சாப்பிட்டு நாங்கள் தண்ணிலாம் எங்கள் குரல்லாம் மாறி போச்சு. என் குரல் யாருமே எங்களால் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பசங்களாம் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே பாய் கைஸ். இப்போ நாங்கள் மேட்ச்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். எவ்வளோ பேர் பாருங்கள். எல்லா டீமும் வின் பண்ணிக்கிறோம். எல்லா டீமுக்கும் ப்ரைஸ் கிடச்சிக்குது. எல்லோரும் கப் எடுத்துன்னு போகிறோம் நாங்கள். இங்கே பாருங்கள், நம்ம தேவா வாய்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் மாறிடுச்சு. ஹாய் காய்ஸ், ராஜஸ்தான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓப்பன் சீனியர் கேட்டகரியில் 1.5 மாதம் வாய்ச்சதுக்கு வின் பண்ணிட்டோம். மேட்சை வின் பண்ணி செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாம் டீமாக இப்போ கிளம்புறோம். அல்வார் போய் அல்வார் மார்க்கெட்டில் ட்ரெஸ் எடுக்கலாம் பிளான் போட்டுக்கிறாங்க. நாளைக்கு தாஜ்மஹால் போகலான்னு இருக்கோம். எங்களுக்கு நாளைக்கு நைட்டு தான் ட்ரெயின். அதனால் 2 நாள் நீங்களாம் வடக்கு சைடு தான், வடக்கன்ஸ் கூட தான் போட்டி போட்டு கிடக்கணும். ஹாய் தங்க புலேஸ், ஒரு பெரிய விஷயம் இந்த மேட்ச்சில் நடந்துக்குது. அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அள்ளு விட்டுருப்பீங்க நீங்கள். ஆமாம், இங்கே வந்து இந்த காலேஜில் நாங்கள் என்னென்ன நடந்துச்சுன்னு நாங்கள் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். நாங்கள் பண்ணல. இந்த ராஜஸ்தான் மேட்ச் அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு தனி வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். டெல்லியில் ஒரு பொண்ணு நல்லா இருக்குது நம்ம பாலா அண்ணா சொல்கிறாரு. 4ஆம் நம்பர் ஜெர்சி வீடியோ போஸ்ட் போட்டு அவங்க ஆளுக்கு இன்கம். ஆமாம், போஸ்ட் போடுவோம் அந்த வீடியோலாம். பாய்ஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் என்னென்ன கப் அடித்தோன்னா சீனியரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஃபெடரேஷனில் செகண்ட் ப்ரைஸ், மிக்ஸ்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், கேர்ள்ஸ் ஃபெடரேஷனில் 3rd and 4th, சீனியர் 3rd and 4th. இங்கே வந்தவங்க யாரும் மேட்சை பார்க்கல, பொண்ணை பார்த்துக்கிறாங்க. நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க இருங்க. இங்கே பாருங்க, இவர் தான் ஜீவா வெற்றி. நம்மது இவர் தான் பெண்கள் அன்னைக்கு ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. நல்லா பார்த்துக்கங்க. சரி காய்ஸ், நாங்கள் வந்து கொண்டாடுங்க. எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. எல்லாம் பாய் சொல்லுங்களா? டேய் பாய் 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 பாய். நான் பாயின்னு சொன்னேன். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். பஸ் ஏற போகிறோம். அங்கே பாருங்கள், நம்ம பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பாருங்க, இவங்க தான் புள்ளத்தாங்க யூடியூப் சேனலோட ஓனர். இவங்க தான் நம்ம சேனலை பார்த்து காப்பி அடிச்சாங்க. இவங்களுக்கு காப்பி ரைட் கிளைம் தரேன். நான் காப்பியாக ஓப்பன் பண்ணவங்க இவங்க தான். இவங்க யாரும் ஏதோ ஊருக்கு பஸ்ஸில் நிற்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். ஒரு ஊர் இல்லை இதே, நம்ம கூட வந்து பார்த்துங்க. நம்ம கூட வந்து ஒரு ஊரே கொண்டு வந்துக்கிறாரு நம்ம வாத்தியார். அப்புறம் லைக் போய் யார் பண்ணுறீங்க? இப்போ பாருங்க, இது ஊர்லாம் இல்லை, அனைத்து பெயரும் தமிழ்நாடு தான். எல்லாருமே இது ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஊருக்கு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். ஹாய் 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 சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. அங்கே பாருங்க, பஸ்ஸுக்காக அடிச்சிட மாயிறானுங்க அவனுங்கெல்லாம். சோத்தை கூட அடிச்சிட மாயமாட்டாங்க. வடக்கன்ஸ் கிட்ட வந்து மாட்டிக்கினேன். அங்கே பாருங்க, அந்த பில்டிங்கில் தான் பேய்க்குதுன்னாங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ ஃபுல் வீடியோவாக அடுத்தது போடுறோம். இப்போ நாங்கள் வந்து கிரவுண்ட்லேருந்து பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் போயின்னுக்கிறோம். பஸ்ஸில் ஒரே வைப்பு தான். இங்கே பஸ்ஸில் பாருங்க, எல்லாம் பாட்டு பண்ண வைப் பண்ணுறாங்க. காய்ஸ், இப்போ வந்து ஆழ்வார் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். அங்கே தூரத்தில் இருக்கு. இறங்கிட்டு இங்கே வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். ப்ரெட் ஆம்லேட்டு கடை இருந்துச்சு. அதனால் ஒரு ப்ரெட் ஆம்லேட் வாங்குறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.
காய்ஸ் இப்போ பானிபூரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோ சிக்கன் கபாப் சாப்பிட்லான்னு வந்துக்கிறோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ் இப்போ வந்து சிக்கன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கடைக்கு வந்துக்கிறோம். இந்த கடையில் எல்லா மெனுவுமே பாருங்கள். 2000 200 600 600 400 ஸ்டார்டிங் ப்ரைஸு 200 தான் இந்த டப்பா கடைக்கு. அதெல்லாம் என்ன சொல்ல போகிறது. அந்த கடையில் சாப்பாடு நல்லா இல்லைன்ட்டு இன்னொரு கடைக்கு வந்துக்கிறானுங்க. இன்னொரு கடையில் என்ன தான் செய்கிறானுன்னு தெரில. பல குண்டான்லாங்குது. சூப்பர், ஏதோ வாங்கி சாப்பிட்றானுங்க. என்ன தான் சாப்பிட்றானுங்க தெரியல. நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். இப்போ எல்லாரும் பானிபூரி சாப்பிட போகிறோம். நம்ம கூட வந்த அக்கா தான் பாருங்க. இவர் தான் வடக்கன் வந்தால் செஞ்சு தரோம். சரிங்க, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், இதுதான் மதுராவோட மார்க்கெட். பார்த்துக்கோங்க, ராஜஸ்தானில் இருக்கிறோம். எல்லாம் மோல் அடிச்சுக்கிட்டு போகிறானுங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். என் தம்பி சரணோட சப்பல் வந்து நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் தம்பி சரணோட சப்பல் மதுராவில் ஃபேமஸான கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போன இடத்துல என் தம்பி சரண் சப்பலை திருட்டாங்க. அதுக்கு பதிலாக இவன் ஷூ திருட்டான். இதை சொல்ல மறந்துட்டேன். அவனுக்கு செருப்பு தான் போச்சு. எனக்கு மொத்த பேக்கே போயிடுச்சு. நாங்கள் அல்வார்லேருந்து மதுரா வரப்போ 2 பேக்கையும் தூக்கிட்டானுங்க. இவனுக்கு ஒரு பேக் போயிடுச்சு. நல்லா பேக் எல்லாம் தூக்கினுங்கிறான். பேக்கே கிடையாது. மாற்றிக்க கூட ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறான். அட்ரா வாங்கிக்கிறோம். இந்த சேஞ்ச் வாங்கிக்கிறோம். நைட்டு ட்ரெயினில் பைப்பு தான், ஒரே பைப்பு தான். வாங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். வெயிட்டா அடி ரோட்டிலே பிச்சு எடுக்கிற மாரி போயினுக்கிறோம். பார்த்துங்க, இதான் மதுரை. கணேஷா One eternity later.